துருக்கி நாட்டிலையும் இதே பிரச்சனை தான், அரசியல் பிரச்சனை. அதாவது அதிபர் எர்டோகன் என்ன செஞ்சிட்டாரு, எதிர்கட்சியை சேர்ந்த மேயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கைது செய்து விட்டார். அவருடைய ஆதரவாளர்கள்லாம் போராட்டத்தில் குதித்த காரணத்தினால் அரசு படைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் மோதல் ஏற்பட்டது. இந்த மோதல் வன்முறையாக காட்சியளித்தது. துருக்கியை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறாங்க, 2028 தான் தேர்தல் என்றாலும் அதிபர் எர்டோகன் முன்கூட்டியே அரசை கலைத்துவிட்டு தேர்தல் நடத்தி ஆட்சிக்கு வரலாம் என்று எண்ணுகிறார். ஆனால் எதிர்க்கட்சியில் வேட்பாளராக நிறுத்தப்படக்கூடிய அந்த மேயர் பதவியில் சக்தி வாய்ந்த அரசியல் எதிரியை கைது செய்தது நியாயமல்ல என்று கூறி போராட்டக்காரர்கள் களத்தில் குதித்தனர். விளையாட்டு உலகத்தில் ஒரு சக்தி வாய்ந்த பதவி அப்படின்னு சொல்லி பார்த்தா சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியினுடைய தலைவர் பதவி. அந்த தலைவர் பதவியில் ஒரு இளம் பெண் அமர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 41 வயதான கர்ஸ்டி கோவென்ட்ரி. அவங்களே ஒரு நீச்சல் வீராங்கனை தான். ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல்லாம் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஜிம்பாப்வே நாட்டை சேர்ந்த அமைச்சர். அனைவரும் அவரை ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். அதாவது இந்த பதவியை அலங்கரிக்கும் முதல் பெண் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த முதல் நபர் இவர். ஆப்பிரிக்காவில் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ என்ற ஒரு நாடு இருக்கிறது. அங்கே அரசு படைக்கும் புரட்சி படைக்கும் சண்டை. புரட்சி படையை பக்கத்து நாடான ருவாண்டா சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் பண்ணுறாங்க. கத்தார் என்ன பண்ணாங்க, அப்படிலாம் சண்டை போடாதீங்க, அமைதி பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவையும் ருவாண்டாவையும் இந்த 2 ஆப்பிரிக்க நாடுகளையும் அழைத்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ உங்களுடைய இராணுவத்துக்கு அறிவிப்பு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. 2 நாடுகளும் தங்களுடைய ஆதரவாளர்களுக்கு தங்களுடைய இராணுவத்துக்கு அறிவிப்பு கொடுத்தாங்க. ஆனால் அந்த புரட்சிப்படை என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்லை ருவாண்டா இது வரைக்கும் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க, உங்களை நம்பி தான் நாங்கள் உள்ளே வந்திருக்கோம், கனிம வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்துவிட்டோம், இப்போ சண்டை நிறுத்தணும்னு சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னால் நாங்கள் சண்டை போடணும், நீங்கள் சொன்னால் நாங்கள் சண்டையை நிறுத்தணுமா? அப்படியெல்லாம் முடியாது, நாங்கள் கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னதை ஆச்சரியத்தோடு அனைவரும் உற்று பார்க்கிறார்கள். ஏன் அப்படின்னா, அந்த நாட்டினுடைய உதவியோடு தான் இவர்கள் உள்ளே வந்தார்கள். போரை நிறுத்துங்கள்னு சொல்லி அந்த நாடு சொல்லும்போது போரை நிறுத்த முடியாது என்று அறிவித்து விட்டார்கள். இன்னும் எத்தனை பேரைத்தான் கொன்று குவிக்கப் போகிறார்களோ என்று அனைவரும் அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆப்பிரிக்க நாடான சூடானில் கடந்த 2 ஆண்டுகளாக உள்நாட்டு போர், அதாவது இராணுவமும் துணை இராணுவமும் மோதிக்கொள்கிறது. இதில் சுமார் 1.5 லட்சம் பொதுமக்கள் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. சுமார் 1 கோடி பேர் சொந்த நாட்டிலேயே அகதிகளாயிட்டாங்க. சரி, இந்த போர் முடிவுக்கு வருமா என பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது தற்பொழுது முடிவுக்கு வருவதை போல் தெரியவில்லை. அதிபர் மாளிகையை யார் கைப்பற்றுவது என மாற்றி மாற்றி இராணுவத்திற்கும் துணை இராணுவத்திற்கும் சண்டை நடந்து வருகிறது. அது மட்டும் இல்லை, இந்த ஆப்பிரிக்க நாட்டில் அரங்கேறி இருக்கும் இந்த போரில் பாலியல் கூட்டு பலாத்காரங்கள் சர்வ சாதாரணமாக நடக்கின்றன என சர்வதேச அமைப்புகள் வருத்தம் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றன. ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா செய்திகளை பார்த்து விடுவோம். அன்று சீனாவின் குவாங்டான் மாகாணத்தில் நடனமாடும் ரோபோ அறிமுகப்படுத்தப்பட்டது. AI மூலம் இயங்கும் ரோபோக்கள் புகழ்பெற்ற கும்ஃபு ஹஸ்டல் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆக்ஸ் கேங் நடனத்தை நேர்த்தியாக ஆடி கலக்கின. ரம்ஜான் கொண்டாட்டத்திற்கு தயாராகி வரும் நிலையில் பாகிஸ்தானில் சர்க்கரை விலை கடந்த வெள்ளியன்று எகிரியது. 1 கிலோ 180 ரூபாய் வரை விற்கப்படுவதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். யுக்ரைன் போர் விவகாரத்தில் ரஷ்யாவுக்கு வடகொரியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என பியாங்யாங்கில் நடந்த ஆலோசனையில் கடந்த சனியன்று அதிபர் கிம் ஜாங் உன் உறுதியளித்தார். ரஷ்யாவின் இறையாண்மையை பாதுகாப்பதற்கான ரஷ்யாவின் போராட்டத்திற்கு தனது நாடு தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று கிம் உறுதியளித்தார். பாதுகாப்பு உட்பட பல்வேறு துறைகளில் ரஷ்யா வடகொரியா இடையிலான ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. தென்கொரியாவில் காட்டுத்தீ கடந்த வியாழனன்று கட்டுக்கடங்காமல் பரவியது. நாடு முழுவதும் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் பரவிய தீயை கட்டுப்படுத்த அந்நாட்டு அதிபர் உத்தரவிட்டார். தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி தீயை அணைக்க முயன்றனர். ஓவியம்,
ஃபேஷன், கவிதை, கதை என பல்துறைகளில் கலக்கி வரும் ஜப்பானிய கலைஞரான யாயோய் குசாமா கடந்த சனிக்கிழமையன்று தனது 96வது பிறந்த நாளை கொண்டாடினார். 1929ஆம் ஆண்டு ஜப்பானின் மாட்சுமோட்டாவில் பிறந்த குசாமா பிரின்சஸ் ஆஃப் போல்கா டாட்ஸ் என அன்போடு மக்களால் அழைக்கப்படுகிறார். காசாவில் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்த துவங்கியதை கண்டித்து இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் முன் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினர். செவ்வாய்க்கிழமை மீண்டும் தொடங்கப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் 400க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். இதனால் கடும் கோபமடைந்த பாலஸ்தீன ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்தி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். கிழக்கு சீனாவின் ஹன்ஹோய் மாகாணத்தில் உள்ள ஹெபி நகரில் சனிக்கிழமை நடைபெற்ற சர்வதேச காற்றாடி விழாவில் 100க்கும் மேற்பட்ட பட்டங்கள் வானை அலங்கரித்தன. உள்ளூர்வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் பட்டங்களை கண்டு ரசித்தனர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவின் அரசாங்கம் ஷின் பெட் உளவுத்துறையின் தலைவரை பதவி நீக்கம் செய்து காசாவில் மீண்டும் சண்டையை தொடங்க எடுத்த முடிவுக்கு எதிராக டெல் அவீவ் நகரில் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இஸ்ரேலின் உச்சநீதிமன்றம் வெள்ளிக்கிழமை பணி நீக்கத்தை தற்காலிகமாக நிறுத்தி தடை உத்தரவை பிறப்பித்தது. டெல் அவீவின் ஹபிமா சதுக்கத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இஸ்ரேலிய கொடிகளுடன் காசாவில் உள்ள மீதமுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தத்திற்கு அழைப்பு விடுத்தனர். சிரியாவில் கடந்த வெள்ளியன்று நவ்ரூஸ் வசந்த விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. குர்திஸ் உடைகளை அணிந்து கொடிகளை ஏந்தி ஆண்களும் பெண்களும் பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தனர். இது குர்திஷ் கலாச்சாரத்தில் முக்கியமான பண்டிகை. பெங்காசி கடற்கரையில் பல்வேறு விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் ரமலானை முன்னிட்டு கடந்த புதனன்று நடைபெற்றன. உலக சந்தையில் மவுஸ் அதிகம் உள்ள தேல் விஷத்திற்காக நைஜீரியாவின் லாகோஸில் கிட்டத்தட்ட 10,000 தேள்கள் வளர்க்கப்பட்டு விஷமானது சேகரிக்கப்படுகிறது. மருத்துவ பொருட்கள், அழகு சாதன பொருட்களில் இந்த தேல் விஷம் பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறிகளின் மீது ட்ரம்ப் நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுத்து வராங்க. அந்த வகையில் இப்போ நாம் இந்த காட்சிகளை பார்க்குறோம் இல்லையா, இவங்கெல்லாம் வெனிசுவேலா நாட்டை சேர்ந்தவர்கள். அமெரிக்கா இவங்களை கேங்ஸ்டர்ஸ் என்று அழைக்கிறார்கள். எல் சால்வடார் என்ற நாட்டின் சிறைச்சாலைகளில் கொண்டு போய் இவங்களெல்லாம் அடைக்கிற காட்சிகளைத்தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய கால்களில் விளங்கிட்டு இருக்காங்க, கைகளில் விளங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்காவில் உள்ள நீதிபதிக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒரு உரசல் ஏற்பட்டுள்ளது. அது என்ன உரசல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் நீதிபதி என்ன கேட்குறாரு, நான் இவங்களை நாடு கடத்தக்கூடாது என்று உத்தரவிட்டிருந்தேன், அதையும் மீறி ஏன் நாடு கடத்தினீங்க அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்கள் முன் வச்சிருக்காரு. இவங்கெல்லாம் கேங்ஸ்டருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? வெறும் கையில் பச்சை குத்தி இருக்கும் காரணத்தினால் ஒரு ஃபுட்பால் பிளேயரை பிடிச்சி நீங்கள் நாடு கடத்தியிருக்கீங்க. பச்சை குத்தியதால் அவரை நாடு கடத்தினீர்களா அல்லது என்ன காரணம்? உடனே ட்ரம்ப் அரசு சார்பாக பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை அவர் குறிப்பிட்ட கேங்ஸ்டர் ஆதரவு தெரிவிப்பது போல் அந்த பச்சை குத்தியது இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதி காட்டமாக பேசியிருக்கிறார். ட்ரம்ப் கிட்ட இது குறித்து கேட்கப்பட்டது. ட்ரம்ப் என்ன சொல்கிறார், ஒரு பெஞ்ச் பின்னாடி உட்காந்து பேசுகிறவருக்கு போய் என்ன தெரியும்? ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், அதாவது யதார்த்தம் நமக்குத்தானே தெரியும், நாம் சரியாகத்தான் நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது. காலமானார். ட்ரம்ப் மிகப்பெரிய சவாலை சந்தித்து வருகிறார். காரணம் என்ன? ஆட்சிக்கு வந்தால் 24 மணி நேரத்தில் போரெல்லாம் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் 2 மாதம் ஆகிறது, நின்று போன போரும் மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது. ஒரு பக்கம் இஸ்ரேலில் அந்த போர்க்களம் அமைந்திருக்கிறது. இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, காசாவில் தாக்குதல் நடத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் லெபனான்லேயும் தாக்குதல் நடத்துகிறாங்க. லெபனான் தலைவர் சொல்லியிருக்கார், இது போராக மாறும் என்று. இப்படியே போனால் ஹமாஸும் இஸ்ரேலை திருப்பி தாக்கி வருகிறார்கள். அது மட்டும் இல்லை, செங்கடல் பகுதியில்
ஏமன் நாட்டில் ஹூத்தி ஆயுதம் ஏந்திய குழுக்கள் அமெரிக்க கப்பல்களை குறிவைத்து தாக்குகிறார்கள். அமெரிக்கா ஏமன் நாட்டில் தாக்கி வராங்க. அந்த பகுதியே போர்க்கள பூமியாக காட்சியளிக்கிறது. இது மட்டுமா? அப்படியே நாம் உக்ரைன் ரஷ்யா போனால் அங்கே ஏற்கனவே ட்ரம்ப் ஃபோனில் பேசியிருந்தார் ரஷ்ய அதிபர்கிட்ட, உக்ரைன் அதிபர்கிட்ட. ஃபோனில் பேசின பிறகு சரி 30 நாள் நாங்கள் அமைதி ஒப்பந்தம் கண்டுபிடிக்கிறோம், அந்த காலகட்டத்தில் நாங்கள் குறிப்பாக அந்த எரிவாயு சம்பந்தப்பட்ட முக்கிய பகுதிகளை தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஒரு அதிர்ச்சி செய்தி காத்திருந்தது. ரஷ்யாவோட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கேஸ் ஸ்டேஷனை உக்ரைன் தாக்கிட்டு தான் ரஷ்யா சொல்கிறாங்க. அதற்குண்டான வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க. உக்ரைன் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அவங்கள தாக்கவே இல்லை, ரஷ்யா தன்னைத்தானே தாக்கி கொண்டு பழியை உக்ரைன் மீது போடுகிறார்கள், நாங்கள் என்னவோ அமைதி ஒப்பந்தத்தை மதிக்காத மாதிரி இது காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்ல, போர் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க, ஆக மொத்தம் இந்த 2 போர்களும் முடிவது போல் தெரியவில்லை, உண்மையிலேயே ட்ரம்புக்கு இது ஒரு மிகப்பெரிய சவால் தான். ஜெலன்ஸ்கி, அதாவது உக்ரைன் அதிபர், வெள்ளை மாளிகையிலே போய் எப்படி அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் என்று பார்த்தால், வார்த்தை மோதலில் ஈடுபடும் போது ஒரு பதட்டம் இருந்ததோ உலகத்தில், அதே பதட்டம் இன்றளவில் இருக்கிறது. அடிஷ்னலாக, கூடுதலாக இஸ்ரேலும் தற்பொழுது போர்க்களத்தில் குதித்து விட்டது. ஹமாஸ் நடத்தின தாக்குதலில் இஸ்ரேலில் 1200 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 251 பேரை பணைய கைதிகளாக பிடித்து சென்றார்கள். இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, அதில் 59 பணைய கைதிகள் இன்னும் ஹமாஸ் வசம் இருக்கிறார்கள், அவர்களை ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைக்கவில்லை. நாங்கள் கேட்குற அமைதி ஒப்பந்தத்துலேயும் அவங்க கையெழுத்திடலை, அதனால தான் நாங்கள் காசாவில் தாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹமாஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சுமார் 48,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் அதிகம். இப்படி இருக்கையில் 59 பணைய கைதிகளையும் கொடுத்து விட்டால் இஸ்ரேல் அமைதியாக அமைதி ஒப்பந்தத்தை கையாளும் என்று எவ்வாறு உறுதி கூற முடியும்? 59 பணைய கைதிகளும் கொடுத்துட்டு தாக்குதல் தொடர்ச்சியாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? அதனால் அமைதி ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் கையெழுத்திட்டோம். முதல் ஒப்பந்தத்தை நீட்டிக்கும் வேலை வேண்டாம், 2வது அமைதி ஒப்பந்தம் அமலுக்கு வர வேண்டும், இதுதான் எங்களுடைய கோரிக்கை அப்படின்னு சொல்லி ஹமாஸ் சொல்ல, போர்க்களம் உக்கிரமாக காட்சியளிக்கிறது. ஒரு சாதாரண தீ விபத்து உலகம் முழுவதும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் அது இங்கிலாந்து நாட்டில் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையம் பக்கத்தில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்து தான். அந்த காட்சியை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷனில் ஏற்பட்ட தீ விபத்து. இங்கே தீயணைப்பு வீரர்கள் தீயெல்லாம் அணைச்சிட்டாங்க. ஆனால் இதன் காரணமாக ஏற்பட்ட மின்சார துண்டிப்பு ஒரே நாளில் 1300 விமானத்தை இயங்க விடாமல் செய்துவிட்டது. நீங்கள் அந்த மேப்பில் பார்க்குறீங்க இல்லையா, அதற்கு பிறகு எல்லாம் சரி செய்யப்பட்ட பிறகு அது இயங்க ஆரம்பித்த மேப் அது. இப்படியாக லட்சக்கணக்கில் மக்கள் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவிலையும் வெவ்வேறு நகரங்களில் டெல்லி, மும்பை, கொல்கத்தா, ஏன் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலிருந்து கூட டைரெக்டாக ஹீத்ரோ விமான நிலையம் லண்டன் போகிறவங்க, இல்லை அது வழியாக உலகின் வெவ்வேறு நாடுகளுக்கு போகிறவங்க அனைவரும் பாதிக்கப்பட்டாங்க. இது சரி செய்வதற்குள்ளாக எங்களுடைய பயண பிளான்ஸ் எல்லாம் வீணாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, பணம் செலவும் எங்களுக்கு அதிகம், டிக்கெட்டெல்லாம் கேன்சல் செய்யப்பட்டதனால் உரிய இழப்பீடு எங்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான பயணிகள் ஊடகத்திற்கு பேட்டியளித்து வருகின்றனர். வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா செய்திகளை பார்த்து விடுவோம். வட அரைக்கோளத்தில் வசந்த காலமும் தெற்கு அரைக்கோளத்தில் இலையுதிர் காலமும் துவங்கும் ஸ்பிரிங் யூகினோக்ஸை ஒட்டி மெக்சிகோவின் சூரிய பிரமிடில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். டியோடி ஹியூகான் தொல்லியல் தளத்தில் அவர்கள் வெப்பக்காற்று பலூன்கள் வானை அலங்கரிக்கும் வண்ணமயமான காட்சியைக் கண்டு ரசித்தனர். மீன்பிடிக்க கடலுக்கு சென்று 95 நாட்களாக மாயமான பெருவை சேர்ந்த மேக்சிமா நபா காஸ்ட்ரோ என்ற மீனவர் கடந்த திங்களன்று மீட்கப்பட்டு வீடு திரும்பிய நிலையில் குடும்பத்தினர் உற்சாக வரவேற்பளித்தனர். காஸ்ட் அவே படத்தை இந்த சம்பவம் நினைவூட்டியது. மழை நீரை குடித்துக் கொண்டும் கிடைக்கும் பூச்சிகளையும் கடல் ஆமைகளையும் உண்டும் பசியை போக்கியுள்ளார். 1094 கிலோமீட்டருக்கு அப்பால் அவர் மிகவும் உடல் நலன் பாதிக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டார்.
ஈராக்கில் கனமழை கடந்த செவ்வாயன்று வெளுத்து வாங்கியது. சுற்றுலா நகரமான அவிலா வெள்ளத்தில் தத்தளித்த காட்சிகளை பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டிரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் ஆலோசனை நடத்திய நிலையில் ரஷ்யாவும் யுக்ரைனும் கடந்த வெள்ளியன்று 175 போர் கைதிகளை பரிமாறிக்கொண்டனர். விடுவிக்கப்பட்ட யுக்ரைனிய ராணுவ வீரருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து அவரது காதலை வரவேற்றது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இத்தாலியில் உள்ள மவுண்ட் எட்னா எரிமலை கடந்த புதனன்று வெடித்த பிரமிக்க வைக்கும் காட்சிகள் வெளியாகின. இயற்கையை விட சிறந்த கலைஞன் இருக்க முடியுமா என்று ஆச்சரியப்பட வைத்தது அந்த எரிமலை வெடிப்பு. தொடர்ந்து 8வது வருடமாக உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் பின்லாந்து முதலிடம் பிடித்த செய்தி கடந்த செவ்வாயன்று வெளியானது. வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் வெளியிட்ட அறிக்கையில் பின்லாந்து மீண்டும் முதலிடம் பிடித்தது. டென்மார்க், ஐஸ்லாந்து, ஸ்வீடன் அடுத்தடுத்த இடங்களை பிடித்தன. 5 மாதங்களுக்கு பிறகு முதன்முறையாக மக்களை சந்தித்தார் போப் பிரான்சிஸ். ரோமின் ஜெமெல்லி மருத்துவமனையில் அவரை காண ஏராளமானோர் குவிந்தனர். தொடர்ந்து 1 மாதத்திற்கும் மேலாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போப் குறைந்தபட்சம் 2 மாதங்களாவது ஓய்வெடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். மீண்டும் போப் மக்களை சந்தித்ததால் மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்தனர். பூமியிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடியது சர்வதேச விண்வெளி நிலையம் ISS, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். 8 நாள் பயணமாக போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சுனிதா வில்லியம்ஸ் போனாங்க. ஆனால் 9 மாதங்கள் சிக்கிக் கொண்டார்கள். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவங்க எந்த விண்கலத்தில் சென்றாங்களோ திரும்ப பூமிக்கு வர முடியவில்லை. ISS என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இப்படி பூமியிலெல்லாம் வீடு கட்டுறோம், அந்த மாதிரி வானத்தில் ஒரு வீடு கட்டி வச்சுருக்காங்க 400 கிலோமீட்டர் உயரத்தில். அது சாதாரண வீடு கிடையாது, அது ஒரு ஆய்வகம். பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்கிறாங்க. ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற பிறகு எலான் மஸ்க் அவர் ரொம்ப நெருக்கமாயிட்டார். முதல்ல போயிங் விமானத்தில், போயிங்கோட ராக்கெட்டில் அவங்க போயிருந்தாலும் திரும்பி வருவதற்கு எலான் மஸ்குடைய SpaceX அவர்களுக்கு உதவி செய்தது. வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பினார். உலகமே அதை நேரலை காட்சியில் பார்த்து கொண்டிருந்தார்கள். சில சுவாரஸ்ய செய்திகளை பார்த்து விடுவோம். சீனாவின் தியாங்காங் விண்வெளி மையத்தில் ஷென்ஷோ 14 குழு வீரர்கள் கடந்த வெள்ளியன்று 3வது முறையாக விண்வெளி மையத்திற்கு வெளியே முக்கியமான பணிகளை மேற்கொண்டனர். ரோபோட்டிக் ஆர்ம் மற்றும் பூமியில் உள்ள விஞ்ஞானிகள் குழுவுடன் இணைந்து அவர்கள் இந்த பணிகளை செய்து முடித்தனர். அண்டார்டிகா ஆராய்ச்சி தளத்தில் விஞ்ஞானி சக ஊழியரால் தாக்கப்பட்டதாக உதவி கேட்டு வந்த மின்னஞ்சலால் பரபரப்பு ஏற்பட்டது. உடல் ரீதியான தாக்குதல், பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை மிரட்டல்கள் குறித்து மின்னஞ்சல் மூலம் அவசர உதவி கோரப்பட்டது. தொடர்ந்து தாக்குதல் நடத்திய ஊழியர் மன்னிப்பு கேட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஒரு மைல் தூரத்தை 4 நிமிடங்களுக்கும் குறைவான நேரத்தில் ஓடிய இளம் வயது நபர் என்ற சாதனையை நியூசிலாந்தை சேர்ந்த 15 வயதையான சாம் ரூத்தே படைத்தார். 3 நிமிடங்கள் 58 நொடிகளில் இந்த சாதனை படைக்கப்பட்டது. தந்தி டிவியின் இந்த வார உலகம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஞாயிறு இரவு 9:30 மணிக்கு. நன்றி, வணக்கம்.